ஓம் சாந்தி. நான் மம்மா பாபாவை போன்று சிம்மாசனதாரியாக ஆகும் ஆத்மா. நான் பிரம்மா பாபாவிற்கு சமமான ஆத்மா. நான் என்னை மட்டுமே பார்க்கக்கூடிய ஆத்மா. நான் தந்தையின் நினைவிலிருந்து எப்போதும் புன்சிரிப்புடன் இருக்கின்றேன். நான் நினைவில் இருப்பதால் மிகவும் ரமணிகரமாக மற்றும் இனிமையாக இருக்கின்றேன். நான் குஷியிலிருந்து சேவை செய்கின்றேன். நான் ஞானத்தின் போதையில் இருக்கின்றேன். ஆனால் எந்த அளவு ஆத்ம அபிமானி ஆகியிருக்கிறேன் என்பதை சோதனை செய்கின்றேன். இல்லற விஷயங்களில் நான் பற்றற்றவராகி இருக்கின்றேன். தந்தையுடன் என்னுடைய உளப்பூர்வமான அன்பு ஆழமாக இருக்கிறதா? எவ்வளவு நேரம் நான் நினைவில் இருக்கிறேன் என்று என்னுடைய நாடியை நானே பார்த்தபடி இருக்கின்றேன். தந்தை எவ்வளவு மாயாஜாலத்தை காட்டுகின்றார். நாம் இவ்வளவு அழகாக ஆகிவிடுகின்றோம். ஆரம்பத்திலிருந்து இப்போது வரை பதிவு செய்யப்பட்ட நாடகம் மீண்டும் மீண்டும் நடக்க வேண்டியதாக இருக்கின்றது. பல தர்மங்களின் விநாசம், ஒரு தர்மத்தின் ஸ்தாபனை நடக்கின்றது. நாம் ராஜயோகிகள். ராஜ்யம் செய்வதற்காக பழைய உலகை கண்டிப்பாக சுத்தம் செய்கின்றோம். ஒரே ஒரு தந்தைதான் அனைவரையும் விடுவிக்கின்றார். பாரதம் அழிவற்ற கண்டமாகும். நம்மை விடுவிக்கக்கூடிய தந்தை பாரதத்தில்தான் வருகின்றார். சிவத்தந்தை கண்டிப்பாக வந்து சொர்க்கத்தை உருவாக்கினார். இப்போது மீண்டும் உருவாக்கிக் கொண்டிருக்கின்றார். இந்த ஞானத்தை நாம் தினந்தோறும் படிக்கின்றோம். நாம் ஸ்ரீமத் படி சேவையில் ஈடுபடுவதன் மூலம் பலனை அடைகின்றோம். நினைவு யாத்திரையின் மூலம்தான் நன்றாக குஷி ஏறுகின்றது. இல்லற விஷயங்களில் கூட நான் ஆசையற்றவனாக இருக்கின்றேன். தந்தையிடமிருந்து முழு ஆஸ்தியையும் எடுக்கின்றேன். தந்தை உள்ளத்தை கொள்ளை கொள்பவர். நான்
தந்தையை நினைவு செய்கின்றேனா மற்றும் தந்தையைப் போல சேவை செய்கின்றேனா? என்னுடைய நினைவு தந்தையிடம் இருக்கின்றதா? இரவில் விழித்து தந்தையை நினைவு செய்கின்றேனா? நான் பலருக்கு சேவை செய்கிறேனா என்று சார்ட் வைக்கின்றேன். தந்தை உயர்ந்ததிலும் உயர்ந்த பகவான். அவருடைய படைப்பாகிய நாம் ஆத்மாக்கள் அனைவரும் சகோதரனாக இருக்கின்றோம். அனைத்து ஆத்மாக்களின் நிராகார தந்தை பரமபிதா பரமாத்மா. ஆத்மாக்களாகிய நாமும் நிராகாரமாக இருக்கின்றோம். புருவ மத்தியில் இருக்கின்றோம். சிவ தந்தையும் கூட நட்சத்திரத்தைப் போல இருக்கின்றார். இவ்வளவு சின்னஞ்சிறிய ஆத்மாவிற்குள் நடிப்பு அடங்கி இருக்கின்றது. தந்தை எவ்வளவு இனிமையானவராக இருக்கின்றார். நானும் இப்போது அவரைப் போல இனிமையானவராக ஆகின்றேன். இப்பொழுது என்னுடைய அனைத்து செயல்களும் சிரேஷ்ட எண்ணங்கள் மூலம், சைகைகள் மூலம் நடக்கின்றது. அப்படிப்பட்ட லைட் சுரூபத்தில் இருக்கும்போது வீணான எண்ணங்கள், வீணான நேரங்கள் அனைத்தும் முடிந்து விடுகின்றது. எது நடைபெற வேண்டுமோ அந்த எண்ணங்கள் தான் உருவாகின்றது. மேலும் யார் செய்ய வேண்டுமோ அவர்களுடைய புத்தியிலும் கூட இதை செய்ய வேண்டும் என்ற எண்ணம் விழுகின்றது. அப்பொழுது இந்த சாக்கார வதனம் சூட்சம வதனமாக ஆகிவிடுகின்றது. அவ்யக்த அமைதி மூலம் டபுள் லைட்டின் ஃபரிஸ்தா மனநிலையை இப்போது அனுபவம் செய்கின்றேன். எனது மூட்டை முடிச்சுகளை மாற்றம் செய்து மிகவும் குஷி மற்றும் போதையில் இருக்கின்றேன். மம்மா பாபா போல நான் சிம்மாசனதாரி ஆகின்றேன். விடாமுயற்சியுடன் நான் நினைவில் இருக்கின்றேன். யார் மீதான பயத்தினாலும் படிப்பை ஒருபோதும் விடாமல் இருக்கின்றேன். நினைவின் மூலம் எனது கர்ம பந்தனங்களை லேசாக்கிக் கொள்கின்றேன். ஒருபோதும் கோபத்தில் வந்து சட்டத்தை கையில் எடுக்காமல் இருக்கின்றேன். எந்த ஒரு சேவைக்கும் நான் மறுப்பு சொல்லாமல் இருக்கின்றேன். ராயல் மற்றும் எளிமை
இந்த இரண்டின் சமநிலையில் இருந்து காரியங்கள் செய்யக்கூடிய பிரம்மா பாபாவிற்கு சமமான ஆத்மா நான். மற்றவர்களை பார்ப்பதற்கு பதிலாக என்னை பார்க்கின்றேன் மற்றும் மற்றவர்களை பார்ப்பதற்கு பதிலாக சுயத்தை பார்க்கக்கூடிய ஆத்மா நான். என்னை தேடி கண்டெடுத்த இனிமேலும் இனிமையான தாயும் தந்தையுமாகிய பாப் தாதாவிற்கு கோடான கோடி நமஸ்காரங்கள். ஓம் சாந்தி.